கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான்காவதாக ஒரு முஸ்லிம் விருந்திற்காக வேண்டி அழைத்தால் அந்த விருந்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அதை முறிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கப்படுகிறது. சரியான காரணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு விருந்து சொல்லுவானே ஆனால் விருந்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒரு முஸ்லிம் தும்பி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதில் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் எவ்வளவு பெரிய மனித நேயத்தோடு இருக்கிறது, மனிதனை மதிக்கிறது, மனிதனுடைய தும்பலுக்கு கூட பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, மனிதனுடைய அசௌகரியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, மனிதனுடைய மரணத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு முகமன் சொல்ல வேண்டும், அவனை வாழ்த்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உன்மீது என்றென்றும் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விதிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமைகள், இப்படியெல்லாம் இருக்கின்ற கடப்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும்.